ஏமா மணி 12 மணி ஆச்சு. இந்த நேரத்தில் காப்பி குடிக்கிறீங்க அத்தை ராத்திரியில்? என்னடி தெரியலடி, தலையெல்லாம் ஒரே வலியாக வலிக்குது. யாரோ சித்திலியை போட்டு தலையில் அடித்து பொழக்கிற மாதிரி இருக்குடி மண்டை. தலை வலியாக தாங்க முடியல. அதுக்கு தான் மாத்திரையை போட்டுக்கிட்டு காப்பி கொஞ்சம் போட்டு குடிப்போன்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மணி என்ன 12 ஆச்சுடி. இந்த பாருங்க அலாரத்தில் மணி 12 ஆயிடுச்சு. ஆமாம், என்ன சொன்னீங்க? தலையில் என்னவோ சித்தூலியை போட்டு பொழக்கிற மாதிரி இருக்கா? என்ன சித்தூலி போட்டு பொழக்கிற மாதிரி இருக்குண்டா? அப்படின்ட்டு என்னம்மா? தலைவலியை சொன்னாண்டி. சித்தூலியை போட்டு பொழக்கிற மாதிரி அப்படி தலையை வலிக்குது. ஏன்டி இப்படி பார்க்குற? இல்லைம்மா, சித்தூலி போட்டு தலையை உடைக்கிற மாதிரி வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன கேட்க போற? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா புரியுதுடி. சம உழுந்து படு. இல்லைம்மா, என் டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணா தான் எனக்கு தூக்கமே வரமா. என்ன டவுட்டு? என்ன டவுட்டு உனக்கு? தலையை சித்தூலி போட்டு பொழக்கிற மாதிரி தலையை வலிக்குதுன்றதுக்கு சித்தூலி போட்டு பொழக்கிற மாதிரி இருக்கேன். யாரும் பொழக்கலையே தலையே, அப்படியே தானே இருக்கு தலை. நினைக்கிறேன் அப்படி தானே? ஆமாம்மா, ஆமாம். எப்படிம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? நீ பார்க்குற பார்வையிலே நீ என்ன கேட்க போறேன்னு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்டி. நீ தான் அந்த மாதிரி கேட்டு எனக்கு பழகி போயிடுச்சே. உன்னை நான் வேலைக்கு வச்சதுலேருந்து நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுதானே கேட்க போகிறேன், அதுதானே கரெக்டாக சொன்னேன். ஆமாம்மா கரெக்டாக சொல்லிட்டீங்களாம்மா. கரெக்டாக சொல்லிட்டீங்கம்மா. என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். வாயை மூடுறியா? எம்மா அடியோ, வாயை இப்படி பழக்காதம்மா. வாயை கொஞ்சம் மூடுமா. வாயை மூடிட்டேன். நான் காப்பியை குடிச்சிட்டு படுத்து தூங்க போகிறேன். நீனும் உழுந்து படுத்து தூங்கு. இந்தாம்மா, நான் இப்போ தான் காப்பி குடிச்சிச்சு, அதுக்குள்ளே படுத்து இப்படியே தூங்குது. சரி, நம்மளும் படுப்போம். திரும்ப அந்த அம்மா கொட்ட விட ஆரம்பிச்சிருச்சா? தொலைஞ்சிச்சு போ. இன்னைக்கு நம்ம தூங்குன மாதிரி தான். இப்போ சத்தம் போடல, நம்ம தூங்குவோம். செவ்வந்தி, யாரு கூப்பிட்றா? என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுச்சு? செவ்வந்தின்ட்டு யாரு? இந்த அம்மா வர நல்லா தூங்குதே. யார் கூப்பிட்டா? செவ்வந்தி, ஓகேவா? ஓகேவா? ஓகேவா செவ்வந்தி, ஓகேவா? யாரு நீ? யாரு? செவ்வந்தி, ஓகேவா? இந்த அம்மா இந்த அம்மா நான் இப்படி தூங்குறாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. செவ்வந்தி, ஓகேவா? யார் நீ? எங்கே காண போயிடுச்சு? ஐயோ, ஏதோ பேயா? அம்மா ஏன் இப்படி நிற்கிற? என்னடி ஏன் அம்மான்னு கூப்பிட்ற? என்னாச்சு உனக்கு? எவ்வளோ தூரம் உங்களை கூப்பிட்றேன் தெரியுமா? அம்மாண்டு பேயுமா? அங்கே பேய் இருக்குமா? பேயா? என்னடி பைத்தியமா உனக்கு? எங்கடி பேய் இருக்கு? பைத்தியம் மாதிரி வளர பேய் இருக்கு, பிசாசு இருக்குண்டு சம வந்து பாரு. என்னையும் தூங்க விட மாட்டேன், அறியாமன்றா. அம்மா அப்படி 2 கையும் வச்சுக்கிட்டு ஓகேவாண்டு செவ்வந்தி ஓகேவாண்டு நாங்கள் படுத்து கிடக்கிற பக்கத்தில் நிற்கிதுமா சீச்சுக்கிட்டு. எங்கடி இருக்கு? ஏன் இப்படி பயந்து தொலைகிற? என்னையும் தூங்க விட மாட்டா, இவெல்லாம் தூங்க மாட்டா. அத்தை ராத்திரியில் உட்காந்துக்கிட்டு இப்படி கட்டிட்டு இருக்க. செவ்வந்தி கூப்பிடுச்சான். என்ன செவ்வந்தி கூப்பிடுச்சு? இங்கே ஒன்னுட்டு எங்காடு உன் பேரை சொல்லி கூப்பிடுத பேய்? செவ்வந்தி கூப்பிடுச்சான். பேய் இருக்கு, பிசாசு இருக்குங்களா? சம உழுந்து படுறி. உன்னை பார்த்தாலே பேய் மாதிரி தான் இருக்கு. இந்தம்மா நான் அப்படி படுத்து தூங்குறாங்க. இந்தம்மா எந்திரிச்சு உக்காருங்க. நான் தூங்க மாட்டேன், நீங்களும் தூங்கக்கூடாது. நீங்கள் தூங்கலண்டா நானும் தூங்கக்கூடாதா? நீ எதுக்கு தூங்காம இருக்கிற? உண்டு படுத்து தூங்கு. எனக்கு பயமா இருக்கு, நான் தூங்கலாம் மாட்டேன். தூங்கலண்டா விடிய முடிச்சுக்கிட்டே படுத்து கடை, உக்காந்து கடை, படுத்து கடை, இல்லாட்டி உக்காந்து கடை. எனக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கட்டும். நான் தூங்கி முடிக்கிறேன்.
இந்த அம்மாண்ணா இப்படி தூங்குது. நம்ம வண்டியும் உட்காந்துருக்க வேண்டியா இருக்கு. என்ன செய்யுது, நம்ம உட்காந்துருக்க வேண்டியது தான். பயமாக இருக்குது படுத்தா. நம்ம உட்காந்துருப்போம். அது தூங்கினா தூக்கிட்டு போட்டோம். ஏம்மா அவங்கள்ட்ட போய் ராத்திரிலாம் அப்படி சண்டை வளர்த்துட்டு கிடக்குறேன். அவங்களுக்கு ஒன்று சொல்ல நீ ஒன்று சொல்ல கொண்டு கிடக்குறீங்க. எந்திரிச்சு வரலானே நான் பார்த்தேன். பயமாக இருந்துச்சு. பேய்ங்கவும் வெளியே வரதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. இப்போ மாசமாக இருக்கும் போது போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு சித்தி வந்து போகக்கூடாது, நைட்டு நேரத்துலாம் வெளியே போகக்கூடாது, இப்போ படுன்னு சொல்லிடுச்சு. அதனால் படுத்துக்க இருந்தேன். ஏன் இப்படி கத்திட்டு கிடந்தீங்கன்னா? என்னாடி உன் அத்தைக்காரிக்கு ஏற்றிக்கிட்டு பேசுகிறேன்? நான் என்னடி பேசுனேன்? எல்லாம் உன் அப்பா இந்த இருக்கான் பாரு, இந்த நிற்கிறான் பாரு அப்பன். இந்த மனுஷன் பண்ணுற வேலை. அந்த பொம்பளை வந்து நான் இவரெல்லாம் சத்தம் போட்டு கிடக்கிறேன். அந்த பொம்பளை தூக்கம் கெட்டு போடுச்சான். அதுக்குன்னு அந்த கோவத்தை வச்சுக்கிட்டு அப்படி பேசுது. என்ன பேச்ச பேசுகிறா பொம்பளை? நான் பொம்பளை கம்பளை பேசாத. அந்த பொம்பளை அங்கே வெளியே உட்காந்து கிடக்கு. அது காலைல உண்டா வந்து திரும்ப வந்து சண்டை வளர்க்க போகுது. ராத்திரி சண்டை வளர்த்தெல்லாம் பத்தாது, திரும்ப வர சண்டை வளர்க்க போறீங்களா? அக்கா இவர் ராத்திரியே எந்திரிச்சு போய் நான் பார்க்குறேன்டா. நான் தான் போவேன் நான் சொட்டு இவ்வளோ படுக்க வச்சிருந்தாக்கா. ஏன் இப்படி சண்டை வளர்த்துட்டு கிடக்குறீங்க? எல்லாரும் என்ன சொல்லுங்க, பக்கத்தில் அடுத்தா பண்ணலாம். அத்தை இங்கே தான் படுத்து வந்தாங்க. மாமா தான் கடந்து கற்றுவோம். பேர் சொல்லி அத்தை பேரை சொல்லி கூப்பிடவும் ஓடி போய் பார்த்தாங்க என்னமோ ஏதாண்டு. சொல்லிடி, நான் இங்கே தானே படுத்துக்க வந்தேன். அந்த மனுஷன் கடந்து லட்டுன்னு கூப்பிடவும் தான் நான் ஓடி போய் பார்த்தேன் என்னமோ எதோ தெரியலன்ட்டு. போனால் பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு இந்த மனுஷன் எல்லாரையும் தூங்க விடாமல் எழுப்பி உட்கார வச்சிருக்காரு. அந்த தூக்கம் கெட்டு போச்சு, தூங்கலே ஒரு கத்துனாருன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை அந்த கோவத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து வம்பு வளர்க்குது, சண்டை வளர்க்குது. உன் புருஷனை முந்தானிலே முடிச்சுட்டு போங்குது, அப்படிங்குது இப்படிங்குது. அது பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்காடியே. நானும் 2 பேரும் சண்டையை விடுங்கிறேன். விட மாட்டாங்குது. அம்மாவும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒன்று பேச இவங்க ஒன்று பேச சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாம் அந்த அப்பாவால் வர்றது தான். ஏன் என்ன பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு என்ன சொல்றீங்க? உனக்கு என்ன பிள்ளை தெரியும்? மரத்தில் பேய் நின்று பேசிச்சு, கூப்பிடுச்சு, அதெல்லாம் தெரியல. இவனை பாருங்கிறான், இவனை தெரியலங்கிறான். மாப்பிள்ளைய பாருங்கிறான், அவரும் தெரியலங்கிறாரு. அப்புறம் அந்த பொம்பளை கட்டுது. நானும் அது 2 பேரும் சண்டை வளர்த்துக்க சொன்னேன். இந்த பொம்பளைட்டெல்லாம் நம்மளால இருக்க முடியாதுமா. எம்டி திட்டு எம்டி பேச்சு பேசுது. மாப்பிள்கிட்ட சொல்லிடு. அந்த பொம்பளை வந்து மோளை வரப்பி அழைச்சிட்டு வரப்பதான். மோளையும் அழைச்சிட்டு வச்சுக்கிட்டு அங்கே இடம் எங்கே இருக்குது? தெருவில் படுத்துக்காதான் படுத்துருக்கேன், வாசலில் படுத்துருக்கேங்குதுவா. படுக்கவும் இடம் இல்லை, உட்காரவும் இடம் இல்லை, இருக்கவும் இடம் இல்லை. உனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை பிறக்கிற வரைக்கும் வந்து எல்லாரும் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு வீடு, பெரிய வீடா பார்த்து இருந்துக்கங்க. அப்படி இல்லை அதுகளுக்கு ஒரு வீடுன்னு பிடிச்சி கொடுங்க. அதுவும் நம்மள ஒன்றா இருந்தால் சரிப்பட்டு வராது. அந்த பொம்பளை பேசுகிற பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு நம்மளால பற்றி சொல்ல முடியாது. ஏம்மா அவங்க ஒன்றியமா பேசுனாங்க, நீனும் தானம்மா பேசுகிற? விடுமா, நான் எங்கேயாச்சும் ஒரு வீடு ஒன்று பார்க்க சொல்கிறேன், பார்த்து அதோட தங்க வைக்க சொல்கிறேன். இல்லாட்டி இங்கே பக்கத்துலேயே அங்கே போட்டிருந்தியே ஒரு குடிசை, அந்த மாதிரி ஒரு 2-3 குடிசை போட்டாச்சும் அதோட இருக்க சொல்லு. அது எப்படி இருக்கங்க? நீங்கள் ஒன்று நல்ல வீட்டில் இருந்துட்டு நாங்கள் குடிசை வீட்டில் இருக்கேன், அது வேறு சண்டைக்கு வராதுவா? என்ன குடிசை வீட்டில் போய் அதோட இருக்க சொல்கிறேன்? ஆமாக்கா, பட்டு சொல்கிறது கட்டு தான். நம்ம இந்த வீட்டில் இருக்கிறோம், அதில் குடிசையில் இருக்க சொன்னால் என்ன சொல்லுங்க? எங்களோட குடிசையில் இருக்க சொல்லிட்டு அதுவெல்லாம் நல்ல வீட்டில் இருக்குதுவா என்று சொல்லிட்டு சத்தம் போடாதுவா, அது வேறு பிரச்சனை ஆகும். அப்படா ஒரு வீடு பார்த்து வைக்க சொல்லு. வீடு பார்த்தாலாம் பக்கத்துலேயே வீடு கிடைக்கும். எங்கே இருக்குதுன்னு தெரியல வீடு. அங்கேருந்து இங்கே வரத்துக்கு அது வேறு வரத்துக்குன்ட்டு சொல்லி சண்டை வளர்க்குங்க. இதோட போய் இருக்க சொல்லாங்க. என்ன செய்யறது எனக்கு மண்டை குழப்பமாக இருக்குது. அது செஞ்சால்தான் பிரச்சனையாக இருக்குது. என்ன செய்கிறது? ஒரு வீடு இந்த வீட்டில் ஒரு ஹால் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க இடம் இல்லை, ஒன்றும் இடம் இல்லை. என்ன பண்ணுறது? இப்படி ஒரு வீடு பிடிச்சி வச்சிருக்கு. என்னமோ எதை தெரியலப்பா. உன் புருஷன்ட்ட சொல்லி ஒரு வீடு பார்த்து இன்னொரு வீடு பக்கத்துலேயே வீடு பார்த்து வச்சாதான் இருக்கலாம், இல்லைன்னா இருக்க முடியாது. அந்த பொம்பளை பேசுகிற பேச்சுக்கு நான் ஒன்று பேச அது ஒன்று பேச டெய்லி சண்டையாக தான் நடக்கும். போராட்டம் தான் போடிக்கிட்டு கிடக்கும். போராட்டம்னா அப்புறம் நீ பேசுகிற நான் பேசுகிறேன்னு நீங்கள் வர சத்தம் போட்டு கிடப்பீங்க. அந்த பொம்பளைக்கு அப்படி இருக்குன்னு தெரியுதுல, அங்கேயே பார்த்தோம்லம்பா எப்படி பேசிட்டு கிடப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பேசினா பேசிட்டு போட்டேன். இந்த கால் வாங்கி இந்த கால் விட வேண்டியது தானே. நீ நம்ம பதில் கொடுக்குற. அந்த பொம்பளை வண்டி தாசு புசு தஞ்சாவூர் குதிக்கும் பேசும். அதெல்லாம் நான் கேட்டுட்டு உட்காந்துருக்கணுமான்னு கேட்குறேன். அதுக்கிட்டு 2 பேரும் சண்டை வந்து நில்லுங்க. எப்படியே போங்கம்மா, எனக்கு என்ன தான் செய்கிறதுன்னு தெரியல. உங்கள் 2 பேரெல்லாம் வச்சுக்கிட்டு நீனை வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன், அந்த பொம்பளை வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேது. மாமியா ஆயுதா பண்ண தெரியல, என்கிட்ட வர்றான். என்னத்தான் ஆயுதா பண்ண அவளுக்கு தெரியும். மாமியாவை மட்டும் பேச மாட்டான். மாமியா மட்டும் தூக்கி தலையில் தூக்கி வச்சுக்கோ, தூக்கி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு சிங்கா கொட்டிக்கிட்டே ஆளே. நான் ஒன்றத்தான் ஆயுதா பண்ண முடியும், அவங்கள ஆயுதா பண்ண முடியாது. அவங்கள சும்மா இருக்க மாட்டாங்களா பிள்ளை? அவங்கள ஏதாவது பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், முதல்ல நான் இங்கேயே படுத்துக்கிறேன் லெட்டுன்னு சொன்னேன். நீ கேட்டியா? வர்ற ஆத்தத்துக்கு முகரிலேயே குத்தி விட குட்டி படுத்துக்கிறாராம். படுத்துக்க இங்கே எங்கே இருக்குது? படுத்துக்க யாரா படுத்துக்க போகிறேன். எல்லாம் இந்த ஆளால் சண்டை வர்றது தான். பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, கத்தனா மனசு கிடக்கு. இவ சொல்லுவா எனக்கு பயமா தெரியும், எனக்குலாம் தெரியும். சரி ராத்திரி உள்ள சண்டையா ராத்திரியே விடுங்க.
இப்போ வரையா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க விடுங்க. ஆமாம், அந்த 2 குட்டியும் எங்கே பண்ணாளுவா? வெளியே போயிருக்கிறாளுவா.